இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அதிரடியான செய்தியோடு உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். இதோ 516 கம்பெனிகளுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வணிக வர்த்தக அமைச்சகம். இதில் இன்னொரு முக்கியமான தகவல் உடனடியாக சொல்லிக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா முதலாளிகளுடைய ஃப்ராடு வேலைகள் ஏதாவது ஒன்றில் மாட்டி இருந்துச்சுன்னா அந்த சந்தர்ப்பத்தில் முதலாளி இல்லைன்னா அடுத்த கட்டமாக வேலை செய்கிற ஒருத்தரை தான் கைது பண்ணுறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 7-8 பேர் என்கிட்ட பேசிட்டாங்க பர்சனலாக. முதலாளிகளுடைய பிரச்சனை, கம்பெனியை மூடிட்டாங்க, கம்பெனி ஃப்ராடு, கம்பெனியில் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஏதோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறாங்க, மூடிட்டாங்க, இல்லை பேன் பண்ண போகிறாங்க, இல்லை லைசன்ஸை கேன்சல் பண்ண போகிறாங்க, இல்லை யாராவது ஒரு கஸ்டமர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாளியை பிடிக்க இயலாத அடுத்த கட்டம் அங்கே மேனேஜர் யாரோ, இல்லை அதுக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கிற யாரோ, பொறுப்பாளி யாரோ, கெஷியர் யாரோ, அவங்கள தான் தட்டி தூக்குறாங்க. குவைத் 516 நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்தது வணிக வர்த்தக அமைச்சகம். வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஹலீஃபா அல் அஜில் 2025 ஆண்டின் 196 ஆண்டு எண் மந்திரி ஆணையை வெளியிட்டு சில வணிக வாகன உரிமங்களை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 226 படி இணைக்கப்பட்ட பிற்சேர்க்கையில் பட்டியலிடப்பட்டுள்ள 516 நிறுவனங்களின் வணிக உரிமங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியதால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆணையின் பிரிவு 1 கூறுகிறது. பிரிவு 2 கீழ் பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு எதிராக 2016 ஆண்டின் நிறுவனங்கள் சட்ட எண் 1 பிரிவு 266 படி கலைப்பு நடைமுறைகள் தொடங்கப்படும். மேலும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு கலைப்பு நடைமுறைகளை தொடங்க முறையாக அறிவிக்கப்படும். பிரிவு 3 இந்த ஆணையை தகுதி வாய்ந்த அதிகாரிகள் அமல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. இது வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்து அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்படும். எந்தெந்த இப்போ சாதாரணமாக இந்த நாட்டில் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. இன்கம் டேக்ஸ்ன்றது பெருசாக இல்லை. இப்போ துபாய் மாதிரிலாம் இன்கம் டேக்ஸ் இல்லை. எங்களுடைய நாடு மாதிரிலாம் உன்னுடைய வருமானம் எவ்வளோ, வருமானத்துக்குரிய வருமான வரியை கட்டு அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வராது. அந்த வகையில் அர்தல் தையிப் உண்மையிலேயே நல்ல நாடு. ஆனால் உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வியாபார வருமானம், தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை, தொழிலாளர்களுடைய சம்பளம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய வியாபாரத்தின் செலவு, இது எல்லாமே வணிக வர்த்தக அமைச்சகத்துக்கு ஆண்டுதோறும் இவங்க அப்டேட் பண்ணணும். லைசன்ஸை புதுப்பிக்கணும். ஒவ்வொரு வருடம் லைசன்ஸ் புதுப்பிக்கும் போது எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ காசு கட்டுறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க, எவ்வளோ கணக்கு வழக்கு எடுக்கிறீங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குது, டோட்டல் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். ஆனால் ஒரு சில முதலாளிகள் இந்த பிஸ்னஸை கள்ளக்களவில் போலியான லைசன்ஸ் ஐடி அது இதை வச்சு ரன் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் நவ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குவைத்தில் பலருமே குவைத்தி குடியுரிமையை இழந்துட்டாங்க. குவைத்தி பாபா மாமாக்களுக்கே இப்போ குடியுரிமை இல்லை. இந்த மாதிரி குடியுரிமையை இழந்த பல பாபாக்கள் மாமாக்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வியாபார தலங்கள், கடைகள், இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிகள், அது இது எல்லாமே இழுத்து மூடப்படுது. அப்படி இழுத்து மூடப்படும்போது தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று தான், ஒருவேளை இப்போ முதலாளி ஜெயிலில் இருக்கிறார், இல்லை முதலாளி நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடிட்டார், ஊழல் பண்ணிட்டு ஓடிட்டார், நம்மளுக்கு தெரியாது. அது இப்போ வரைக்கும் நம்ம மேனேஜர் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் ஏதோ ஒரு மாதிரி ரன்னிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இந்த பிரச்சனை வராததால் ரன்னிங்கில் கொண்டு போயிட்டுருக்கிறோம். சரியா? அப்போது அப்படி இருக்கும்போது ஒருவேளை இப்போ ஏதாவது ஒரு வங்கியாலேயோ அல்லது தனிப்பட்ட ஒரு முதலீட்டாளராலேயோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கப்படுது. இந்த மாதிரி இன்ன நபர் எக்ஸ் எனும் நபரிடம் நான் காசு கொடுத்து வியாபாரத்துக்காக அவருடைய முதலீட்டுக்கு நான் காசு கொடுத்தேன், எக்ஸ் எனும் நபர் இல்லாத பட்சத்தில்
கடையில் இருக்கக்கூடிய ஏ எனும் நபரை கைது செய்யுமாறு நான் கோரிக்கை வைக்கின்றேன். ஒருவேளை ஏயும் இல்லைன்னா அடுத்ததா சி, அடுத்ததா எம், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மந்தூக், இந்த மாதிரி யார் யார் இருக்கிறாங்களோ, இல்லை கேஷியர் யார் இருக்கிறாங்களோ, ஸ்டோர் கீப்பர் யார் பொறுப்பாக இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி யாரையோவது ஒருத்தரை கைது பண்ணி இந்த பிரச்சனைக்குரிய தீர்ப்பை எனக்கு பெற்றுத்தாங்க, இந்த இடத்துல இந்த உரிமை, இந்த வியாபார தளத்தில் இந்த வியாபார நிலையத்தில் தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி இப்போ எனக்கு கூட ரீசெண்டாக ஒரு சகோதரர் மெசேஜ் போட்டார். இந்த மாதிரி அவருடைய சகோதரி கைது பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வேலை செஞ்ச கம்பெனி வந்து இழுத்து மூடப்பட்டிருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவங்கள கைது பண்ணி கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கைது பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த வழக்கு வந்து நார்மலாக சுமூகமாக முடிஞ்சு பேமெண்ட் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி கிளியர் ஆகிடுச்சுன்னா ஒன்று அவங்கள ரிலீஸ் பண்ணி வெளியில் விடுவாங்க, இல்லை இந்த கம்பெனியை இழுத்து மூடி சீல் பண்ணியாச்சு, இந்த கம்பெனியே இனிமேல் நடக்காது, இந்த பிஸ்னஸே மொத்தமாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, திவால் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பிடிப்பட்ட எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஜெயிலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா உடனே ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. முதலாளிகள் செஞ்ச தவறுக்கு நாங்கள் என்னடா செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் தொழிலாளர்களுடைய சிந்தனை இருக்கும். ஆனாலும் இந்த நாட்டில் சில சட்டத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல்னு தான் இருக்கும், செய்ய வழி இல்லை. அதனால தான் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் வேலை செய்யக்கூடிய வியாபார தளம், வேலை செய்யக்கூடிய இடம் சரியான இடமான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க, உங்களுக்கான பேமெண்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கான சலுகைகள் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அடிக்கடி நோட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா போதும், மொத்தமும் காலி. இப்போ பாருங்கள், ஒரு வியாபார தளத்தில் ஒரு முதலாளி ஃப்ராடு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகினா அடுத்தது அந்த இடத்துல இருக்கிற மேனேஜர் இல்லைன்னா ஸ்டோர் கீப்பர், கேஷியர் யாரையாவது ஒருத்தரை தூக்குறாங்க, இல்லையா அந்த செட்டப்பில் இருக்கிற மொத்த பேரையும் தூக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து உண்மைக்குமே வீசா கொடுத்து எல்லாம் செஞ்சு எல்லாம் லீகலாக தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கம்பெனியே ஃப்ராடில் பண்ணி லைசன்ஸே ஃபேக்காக அந்த முதலாளி எடுத்திருந்தா, ஃப்ராடு கம்பெனியில் தான் நீங்களும் வேலை பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஃப்ராடு கம்பெனியில் வேலை பார்த்ததால நீங்களும் ஒரு ஃப்ராடு தான் அப்படின்றது தான் இந்த இதோடைய கணிப்பு. ஆனால் அநியாயம், உண்மையிலே அநியாயம். எங்களுக்கு என்னடா தெரியும் ஃப்ராடா இல்லை ஒரிஜினலாண்டா, அதை நீங்கள் தான்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இருந்தாலும் இதுதான் சிச்சுவேஷன். எது எப்படியோ தயவு செய்து கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஃபைல் எல்லாமே சரியாக இருக்குதா, வேலைத்தளத்தில் எல்லாமே சரியாக இருக்குதா, உங்களுடைய ஐடி யார பேரில் இருக்குது, கம்பெனி ஓனர் யார், தேடிக்கடி பாருங்கள். சும்மா அப்படியே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் ஏதாவது ஒரு ஃப்ராடு ஊழல் பண்ணிட்டு போயிட்டான்னு வைங்க, மொத்தமாக நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும். சிந்தித்து செயல்படுங்க.